ஸ்நாத்வா சூரியஸ்ய நமஸ்காரம் கரோதி. சரியா? இது பெருசு எலாபரேட் பண்ணி சொல்றதா இருந்தா ஸ்நாத்வா சூரிய நமஸ்காரம் கரோதி. நான் சொல்றது புரியுதா? இது இது என்ன அப்படின்னா சூரியஸ்ய நமஸ்காரஹா சூரிய நமஸ்காரஹா. இதுதான் சூரிய நமஸ்காரஹான்ற வேர்ட நீங்க எலாபரேட் பண்ணீங்கன்னா சூரியஸ்ய நமஸ்காரஹான்னா உங்களுக்கு அர்த்தம் வரும். நான் சொல்றது புரியுறதா? புரியுது குருஜி, புரியுது. பாயிண்ட் புரியுது. இப்போ இங்க உமா மகாலிங்கம் அம்மாவை பார்த்த உடனே சட்டுன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. இப்போ உமாபதிஹின்னு ஒரு பேர், உமாபதிஹின்னு ஒரு பேரு யாருக்கு? சிவபெருமானுக்கு. உமாயாக பதிஹி உமாபதிஹி, உமையினுடைய கணவன், அதனால அவருக்கு உமாபதினு பேரு. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி சூரியஸ்ய நமஸ்காரஹா சூரிய நமஸ்காரஹா. புரிஞ்சிடுச்சு. இப்ப பெருமாள் விஷ்ணு பகவானுக்கு வந்து ஜெகத்பதிஹி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நம்ம இந்த ஜெகத்பதிஹின்ற குட்டி வேர்டை பிரிச்சோம்னா ஜகதஹா பதிஹி ஜெகத்பதி. நான் சொல்றது புரியாதா? புரியுது ஜி, புரியுது. வெரி வெரி குட் சுவாமி. அப்படியே இப்ப இந்த ராமஸ்ய அப்படின்னு வந்து அது சூரியஸ்ய வந்ததுனால அது அந்த ஷஷ்டி விபக்திக்கு போயிடும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அது இதோட சிக்னிபிகன்ஸ் தான் இருக்கா? இப்ப எந்த விபக்திக்கு போறதுங்கிற சிக்னிபிகன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல ஏதாவது இருக்கா, இல்லாட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாதா? அப்படி இல்லைன்னா இது என்ன தெரியுமாண்ணா, இப்போ ஒரு பெயரை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயர் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இருக்காதாண்ணா? ஆமா ஆமா. அப்போ அந்த காரணத்தை நீங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதனுடைய எலாபரேட்டட் ஃபார்ம் நீங்க தேடுவீங்க. சரியா? அந்த எலாபரேட்டட் ஃபார்முக்குள்ள அது நல்லா பிரிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இந்த அர்த்தம் இருக்கும். சரியா? ஆனா மேலோட்டமா பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரா அவ்வளவுதான் இருக்கும். சரியா? அப்ப முன்னாடி கூட சொல்லிருக்கீங்க, எனக்கு இது புரியாது. அப்படின்னா சம்ஸ்கிருதமே ஏதோ சொல்லி சம்யக்ருதம். சரியா? ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த வார்த்தையை நம்ம சாதாரணமா உள்ள போயிட்டு பார்த்தோம்னா, வெளியில இருந்து பார்த்தோம்னா அதனுடைய அர்த்தமானது எலாபரேட்டடா தெரியாது. உள்ள போயிட்டு அதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா அது நமக்கு தெரியும். சரியா? ஓகே டியன், காட் தட். ஓகே டியன், தன்யவாத். சரி, தன்யவாதா தன்யவாதா. அதுனா இந்த வேர்டு அதுனா அப்படின்றது ஒரு அவ்வியம். இந்த வேர்டு வந்து என்ன மீனிங் கொடுக்கறது? இப்பொழுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சாரதா அம்மா சொல்றேன், அதுனா அகம் சம்ஸ்கிருதம் பட்டாமி சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது நான் சம்ஸ்கிருதம் வாசிக்கிறேன். அதுனா அகம் கச்சாமி, இப்பொழுது நான் போகிறேன். நான் சொல்றது புரியுறதாம்மா ராதிகாமா? புரியுறதுண்ணா. சரி, இந்த அதுனா அப்படின்றதுக்கு ஒன்னொரு அவ்விய பதமும் உண்டு. அது என்ன பதம் அப்படின்னா பாருங்க, இதானீம். புரியுறதாமா? இதானீம் பாடத்துல வந்திருக்கேன். அஸ்வ பாடத்துல. கரெக்ட். இதானீம்னா என்னது? அதே மீனிங் தான், நவ், இப்பொழுது. புரியுறதா? புரியுறது புரியுறது.